விஜய் வந்திருக்காப்புல, அது மாதிரி தப்பு இல்லை. ஆ. இருந்தாலும் கொஞ்சம் அனுபவம் வேணும். விஜயோட ஆட்சி எப்படி இருக்கணும்னா, எங்களுக்கு வந்து விலைவாசி கம்மியா இருக்கணும், கம்மி பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து இந்த 100 நாள் வேலைங்கெல்லாம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மாசம் ஃபுல்லா வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பென்ஷன் வாங்குறவங்க எல்லாம் வேலைக்கு வராங்க போறாங்க. ஒண்ணுமே நாங்க வந்து இல்லாதப்பட்டவங்க இதே நம்பி இருக்கிறவங்களுக்கு டெய்லி வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். விஜய் வந்து செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ரேஷன் பொருள்லாம் தரமான பொருள் கிடையாது. அது தரமான பொருள் கொடுத்தா எங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உள்ளாட்சி தான் வந்து சின்ன தம்பி வந்தது நல்லது தான். அதனால அவர் வந்து எல்லா திட்டமும் சொன்ன திட்டம் செஞ்சா போதும். அதே சமயம் எங்களுக்கும் ஏழை மக்களுங்களுக்கு என்ன தேவையோ அது பார்த்து செஞ்சா போதும். நல்லா இருக்குதாம்மா நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்ததுலே நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. முன்ன இருந்தவங்க நிறைய செய்யல, இப்போ இருந்தது செய்யறாங்கன்னு தான் மாத்தி போட்டுக்கோங்க. நல்லதா செய்யறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவரை பற்றி பெருசாக நம்ம இப்போதைக்கு குறை சொல்ல முடியாது எதுவும். இப்போ வந்தவொடனே அந்த சிங்கப்பெண் என்ற திட்டம், இந்த மதுபான கடையை மூடுறது பற்றி பேசியிருக்காரு. மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கொடுத்த அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை வந்து மக்களுக்கு 15ஆம் தேதி போட்டிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இனிமேல் போக போக தான் அவரை பற்றி நமக்கு என்னன்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு பற்றி பிரச்சனை வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அதை பற்றி இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் சென்னையில். அதுக்கு போலீஸ் அராஜகமாக போயிட்டு அவங்கெல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக கைது பண்ணியிருக்காங்க. நிறைய பிரச்சனைலாம் நடக்குது. இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். பரவாயில்ல, இப்போ இன்னும் போக போக தான் தெரியும் இவரோட ஆட்சியை பற்றி. இது வரைக்கும் செஞ்ச வரைக்கும் நல்லா செஞ்சிருக்காரு.